குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது டிஎஸ் இலியட், தாமஸ் ஸ்டர்ன் எலியட் அவர் எழுதின எ லாங்கர் poem ஆஃப் நியர்லி 440 லைன்ஸ். சரியாக சொன்னால் 433 வரிகளில் 5 பகுதிகளாக டிஎஸ் எலியட் எழுதின த வேஸ்ட்லேண்ட் என்ற ஒரு போயட்ரியில் த ஃபஸ்ட்டு பார்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வேஸ்ட்லேண்டுங்கிறது 20ஆம் நூற்றாண்டில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு போம். இது ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஆங்கில கவிதைகளின் வரலாறில் இதை ஒரு மைல்கல், இட்ஸ் அ லேண்ட்மார்க் அப்படியே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு போம் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு கவிதை. இந்த போம் பார்த்திங்கன்னா 5 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. 5 பார்ட்டாக இவர் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்ட் த பரியல் ஆஃப் த டெட், 2வது பார்ட் எ கேம் ஆஃப் செஸ், 3வது பார்ட் த ஃபயர் செர்மான், 4வது பார்ட் டெத் பை வாட்டர், 5வது பார்ட் வாட் ஆன் தண்டர் செட் என்ற இந்த 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் த பரியல் ஆஃப் த டெட் இதை நம்ம பார்க்குறோம். இந்த வேஸ்ட்லேண்ட் என்ற இந்த போம் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற லாசன் என்ற இடத்தில் டிஎஸ் எலியட் அங்கே இருக்கும்போது டிஎஸ் எலியட் 1921 வருஷம் ஆட்டம் சீசனில் அங்கேருந்து சுவிட்சர்லாந்தில் லாசன்லேருந்து எழுதியிருக்கார். இந்த போம் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் இந்த நம்முடைய போயட் டிஎஸ் எலியட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரே கண்டினியூவஸ் ப்ராப்ளம்ஸ், வாழ்க்கையே ரொம்ப பிரச்சனையாக போச்சு. அவருடைய ஹெல்த் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், ஓவர் ஒர்க்கு, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு மென்டல் டிஸார்டர், ஒரு மென்டல் டிஸார்டர் ஆகி கடைசியில் அவங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கே இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன். அதே சமயத்தில் இப்போது வேர்ல்டு வார் 1, முதலாம் உலக மகாயுத்தம் நடக்குது. அந்த இதில் ஏற்பட்ட பாதிப்பு, அதில் மக்கள் இறந்து போகிறது, இவைகளை பற்றிய பாதிப்பு, இப்படி தன்னை சுற்றிலும் ஒரே ஒரு டார்க்னஸ், தன்னை சுற்றிலும் ஒரே இருளாக இருப்பதை உணர்ந்து அந்த அக்கேஷனில் எழுதப்பட்ட இந்த போம் தான் இது. இந்த போம் 1922 அக்டோபர் நவம்பரில் த கிரைட்டீரியன் என்ற ஒரு மேகசினில் தான் முதல்ல இது பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் இதை புக்காக போடணும் அப்படின்னு ஒரு புத்தகமாக, ஒரே புக்காக, அது மேகசினில் வந்துச்சு ஒரு தொடர் மாதிரி. அதுக்கப்புறம் இதை புக்காக போடுறதுன்னு பிளான் பண்ணி நம்ம டிஎஸ் எலியட் எஸ்ரா பவுண்ட் என்ற ஒரு கவிஞர் தெரியும் உங்களுக்கு, அந்த எஸ்ரா பவுண்டுக்கு அனுப்புனார். அந்த எஸ்ரா பவுண்டு என்ன பண்ணார்னா இதில் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் அவர் தான் பண்ணார். ஒரிஜினலாக இந்த வேஸ்ட்லேண்ட் என்ற இந்த போம் இதை விட 2 மடங்கு லென்த்து இருந்துச்சு. அதில் முன்னுரையாக ஜோசப் கான்ராட் நமக்கு தெரியும், தி ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ் என்ற ஒரு நாவல் எழுதினவர். அந்த ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ்லேருந்து, அந்த நாவல்லிருந்து ஒரு பகுதியை அவர் ஒரு முன்னுரை மாதிரி அதை போட்டிருந்தார். அதை ஒரு எபிகிராஃப் அப்படின்னு போட்டிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஜெரான்டாலஜி அப்படின்னா அந்த ஏஜ் ஆகிடுது இல்லையா, வயசாகிடுது, அந்த த ஸ்டடி ஆஃப் ஏஜிங், இந்த வயதாகிறத பற்றின அந்த ஒரு ஆராய்ச்சி, அந்த ஒரு படிப்பு, இதுக்கு பேர் ஜெரான்டாலஜின்னு பேர். அதுதான் சொன்னார். நீ எஸ்ரா பவுண்ட் சஜஸ்ட் பண்ணுறாரு, நீ ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ்லேருந்து எபிகிராஃப் முன்னுரையாக போட்ட அந்த கொட்டேஷனை எடுத்துரு. அதுக்கப்புறம் டோன்ட் யூஸ் ஜெரான்ஷன் ஆஸ் த ப்ரில்யூட்,
இதுக்கு இவர் ஒரு ப்ரில்யூட் முதல்ல அந்த ஹார்ட் ஆஃப் டார்க்னஸ்லேருந்து ஒரு கொட்டேஷனை எடுத்து எபிகிராஃப் மாதிரி போட்டிருந்தார். அப்புறம் இந்த ஏஜிங் அப்படிங்கிறத பற்றி, அப்படி மனிதர்களுக்கு வயசாகிடுது, அப்போ வயசானால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, என்னென்ன மாதிரிலாம் ஆகுது அப்படிங்கிறத பற்றிலாம் எழுதியிருந்தார் முன்னுரை மாதிரி. அதையும் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை ரிமூவ் பண்ணிட்டார். அப்படி ரிமூவ் பண்ணதுனால தான் இது கிட்டத்தட்ட 433 வரியில் இருக்குது. இல்லைன்னா கிட்டத்தட்ட 800 லைன்ஸில் இருந்த ஒரு போம் எஸ்ரா பவுண்டனுடைய முயற்சினால் பாதி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வேஸ்ட்லேண்ட் புக்கு ஃபார்மில் பப்ளிஷ் ஆகுது. இதில் எலியட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிறைய நோட்ஸ், ஏன்னா ஒரு போம் வரும்போது அந்த போய்ட்ரியை வந்து சில சமயங்களில், ஏன்னா டிஎஸ் எலியட்டே ஒரு இடத்துல சொல்கிறாரு இது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு போய்ட்ரி ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி அவரே முக்கியமான சில இடங்களுக்கு சில நோட்ஸும் போட்டிருக்கார். அந்த நோட்ஸ் போட்டு அந்த நோட்ஸோடு சேர்த்து இந்த போம் ஒரு கஷ்டமான போம்ங்கிற அவருடைய இதோடு சேர்ந்து தான் இந்த புத்தகம் வெளிவருது. இப்போ இதை கிரிட்டிக்ஸ் எல்லாம் இதை ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. என்ன, இந்த போம் வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்மில் இருக்குது. சர்க்குலர் ஃபார்ம்னா சர்க்கிள்ங்கிறது எங்கே தொடங்குதோ அதே இடத்துல திரும்பி அதே இடத்துல முடியும். இட் இஸ் நாட் மூவிங் அப். இது மேல் நோக்கி அட்வான்ஸ்டாக அடுத்த ஸ்டெப்னு போகாமல் இது ஒரு சர்க்குலர் ஃபார்மில் இருக்குது. திரும்பி சொன்னதே திரும்பி வந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கிரிட்டிக்ஸ் எழுதுனாங்க. இது சர்க்குலர் ஃபார்மில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் காலப்போக்கில் மனிதர்களினுடைய, அதாவது ரீடர்ஸ், இந்த வாசகர்களுடைய மத்தியில் இந்த போமுக்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கிடச்சிருச்சு. இப்போது ஆல்மோஸ்ட் ஒரு யூனிவர்சிட்டியில் எந்த ஒரு 20th century ஒரு போம் வைக்கணும் அப்படின்னா வேஸ்ட்லேண்டுங்கிறது டெஃபினட்டாக அந்த சிலபஸில் எய்தர் இன் பிஏ ஆர் இன் எம்ஏ சிலபஸில் வைக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு புகழ்வாய்ந்த ஒரு போமாக இந்த போம் வந்துருச்சு. இந்த போமை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் எஃப்ஆர் லூயிஸ் சொல்லும்போது இதை பற்றி என்ன சொல்கிறாருன்னா, இந்த போயட்ரி இட் இஸ் அபவுட் த டிஸ்இல்யூஷன்மெண்ட் ஆஃப் அ ஜெனரேஷன். ஒரு தலைமுறையினுடைய வீழ்ச்சி, அந்த தலைமுறையினுடைய இருள் சூழ்ந்த ஒரு தலைமுறையை பற்றி இவர் எழுதியிருக்கிறார் என்று எஃப்ஆர் லூயிஸ் என்ற ஒரு பாயிண்ட் வந்து ஒரு கிரிட்டிக் வந்து இதை பற்றி சொல்கிறாரு. அப்புறம் இந்த போயம் பூராமே பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் டிராஃப்ட், DRAUGHT, டிராஃப்ட் என்றால் பஞ்சம் என்ற அர்த்தம். ஒரு ஸ்பிரிச்சுவல், ஒரு ஸ்பிரிட் மக்கள் மத்தியில் ஒரு பொருளுக்கு தான் முக்கியத்துவம் கிடச்சிருக்கு. சாதாரணமாக ஒரு செக்ஸு, இந்த மாதிரியான ஒரு வல்கர் ஃபீலிங்ஸு, ஒரு கமர்ஷியலைஸ் ஆகி ஒரு ஆன்மீக பற்றாக்குறை, ஆன்மீக பஞ்சம் ஏற்பட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த கவிதை அதிகமாக சொல்லுது அப்படின்னு எஃப்ஆர் லூயிஸ் என்கின்ற ஒரு கிரிட்டிக் இதை பற்றி சொல்கிறார். அப்புறம் ஆல்மோஸ்ட் இதில் வரக்கூடிய இந்த போம் பார்த்தீங்கன்னா இது ஒரே இமோஷ்னல் ஸ்டெரிலிட்டி. இந்த மாடர்ன் வேர்ல்டில் உணர்வுகளின் ஸ்டெரிலிட்டி அப்படின்னா ஒரு டெத்துன்னு அர்த்தம். ஒரு உணர்வு சாவு, உணர்வே கிடையாது, உணர்ச்சியற்று போய் எல்லாம் வணிக நோக்கம், வர்த்தக நோக்கமாக மாறிப்போச்சு. மக்களுக்கு கடவுள் மீதும் நம்பிக்கை இல்லாமல், கடவுள் மீதும் மதத்தின் மீதும் நம்பிக்கை இல்லாமல் போயிட்டாங்க என்பதை பேசிக்காக வைத்து இதை எழுதியிருக்கிறார். இது எலியட் என்ன சொல்கிறாருன்னா, நல்லதோ கெட்டதோ யூ மஸ்ட் ஆக்ட். நல்லதும் செய்யுங்க, கெட்டது செஞ்சால் கூட யூ மஸ்ட் ஆக்ட். கெட்டது செய்யுங்க, அப்புறம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதுவும் இல்லாமல், நல்லதும் இல்லாமல் கெட்டதும் இல்லாமல் ரெண்டும் கெட்டானா இருக்கான் பாருங்கள், டெட்டு. அந்த டெட்டாக இருக்கிறது தான் ரொம்ப மோசமானது. ஸோ இட் இஸ் பெட்டர் டு டூ ஈவில் தேன் டு டூ நத்திங். ஒன்றும் செய்யாமல் இருக்கிறத விட நீங்கள் தீமையே செய்யலாண்டா அப்படிங்கிற மாதிரி அப்படி சொல்கிறார். ஏன்னா மக்கள்கிட்ட எதுலேயுமே ஒரு ஈடுபாடு இல்லை. எப்போ பார்த்தாலும் செக்ஸு, பணம், என்ஜாய்மெண்ட் இவைகள்லையே தங்களை முழுக்க ஈடுபடுத்தி கொண்டு மக்கள் அந்த மாதிரி நிலைக்கு போய்விட்டார்கள். ஸோ தெர் இஸ் அ லைஃப் இன் டெத். அவங்க உயிரோடு இருக்கான், ஆனால் செத்து போயிட்டான் எல்லாரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். அதே மாதிரி செக்ஸில் கூட பார்த்திங்கன்னா அதுலேயும் ஒரு டீஜெனரேஷன் வந்துருச்சு.
செக்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது ஒரு கமர்ஷியலைசேஷனாக, ஒரு செக்ஸுங்கிறது கூட பார்த்திங்கன்னா ஒரு வணிக பொருளாக மாறிப்போச்சு. வணிக பொருளாக ஒரு செக்ஸுங்கிறது மாறிப்போச்சு. தாய்லாந்தில் பட்டயா என்ற ஊரை பற்றி அப்படி சொல்லுவாங்க. தாய்லாந்துக்கு போனால் அந்த பட்டயா என்ற ஊர் அதுதான் ரொம்ப உலகத்திலே மிகப்பெரிய சுற்றுலாத்தலமாக மாறிப்போச்சு. தாய்லாந்தில் இருக்க பட்டயா என்னடான்னா சும்மா தெருவில் பூரா இந்த மாதிரியான லேடிஸ் தான் நின்றுக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் ஹஸ்பண்டே கொண்டு வந்து, ஹஸ்பண்ட் பிள்ளைங்கள்லாம் வேலைக்கு போகிற பெண்களை வந்து அழைச்சி கொண்டு வந்து விட்டுட்டு திரும்பி நைட் ஆனால் கூட்டிகிட்டு போகிறாங்கல்ல, அது மாதிரி இந்த செக்ஸ் தொழிலாளர்களை அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட், சன்ஸு இவங்களே கொண்டு வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு அப்புறம் சாயந்தரம் ஆனவுடனே கூப்பிட்டு போயிடுவாங்க அந்த பட்டையால். அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்திங்கன்னா நின்றுட்டு இருப்பாங்க. போகிறவங்க வரவங்க காசு கொடுத்தாங்கன்னா அவங்களோட போவாங்க. நீங்கள் கொடுக்குற காசுக்கு தந்தாப்புல கொஞ்சோண்டு காசாக இருந்தால் சும்மா அந்த ஸ்ட்ரீட்டினுடைய சைடுலேயே, அந்த தெருவில் ஒரு வாரத்துலேயே நீங்கள் பாட்டு செக்ஷுவலாக இருந்துட்டு போயிடலாம். கொஞ்சம் காசு கூட கொடுத்தீங்கன்னா அங்கே பக்கத்தில் ஏதாவது ஒரு ரூமு, இன்னும் கொஞ்சம் அதிகமாக காசு கொடுத்தா பெரிய ரூமுக்கு போகலாம். ஆக நீங்கள் கொடுக்குற காசுக்கு தந்தாப்புல ரோட்டில் கூட அந்த செக்ஸ் நடக்கும். அந்த அளவுக்கு மோசமாச்சு. அப்படி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறான். அந்த அந்த ஹஸ்பண்ட் வந்து அவள் வந்து யார் கூட போனான்னையா, கடைசியில் என்கிட்ட தான், என் மூலமாக தான் அவள் ஒரு குழந்தை பெற்றுக்கிறா, அவளுக்கு என் மேலே தான் காதல், என்னை தான் அவர் விரும்புகிறா, அது ஒரு தொழில் அப்படின்னு ஹஸ்பண்டை ஒரு விளக்கம் சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அப்படி அந்த பட்டயா என்கின்ற ஊர். ஸோ இதுதான் செக்ஷுவல் டீஜெனரேஷன். இந்த செக்ஸுங்கிறது நாம் மிகவும் உயர்வாகவும் அன்பாகவும் நேசிக்கின்றவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த செக்ஸுங்கிறது ஒரு கமர்ஷியலாகி போய் ஒரு கமர்ஷியல் கமாடிட்டியாக இந்த செக்ஸ் ஆக்ட் போயிடுச்சு. அதுவும் இதை பற்றி இந்த போய்ட்ரி பூரா எப்படி இப்படி போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த மக்கள் தான் அந்த மாதிரியான இருக்கின்ற இதை தான் வேஸ்ட்லேண்ட் அப்படிங்கிறாரு. அந்த வகையான மக்களைத்தான் வேஸ்ட்லேண்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இந்த கிரிட்டிக்ஸ் வந்து இதை வந்து ஒரு சர்க்குலராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஹெலன் கார்டனர் அப்படிங்கிறவர், இட் இஸ் நாட் அ சர்க்கிள், இட் இஸ் நாட் மூவிங் இன் அ சர்க்கிள், பட் இட் இஸ் அ ஸ்பைரல் மூவ்ஸ் அப் அண்ட் டவுன்னு சொல்கிறார். த ஸ்பைரல் அப்படின்னா ஸ்பைரல் பைண்டிங் அப்படின்னு சொல்கிறோம்ல, இப்படியே நீங்கள் சுற்றுனீங்கன்னா முன்னாடி போகும், இப்படி ரிவர்ஸில் சுற்றிங்கன்னா அப்படியே பின்னாடி வரும். அது மாதிரி த வேஸ்ட்லேண்ட் இஸ் அ poem, இட் இஸ் அ ஸ்பைரல் poem, இட் மூவ்ஸ் அப் அண்ட் டவுன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஒருத்தர் வந்து இல்லை இட் இஸ் அ சர்க்கிள்னு சொல்கிறாரு, இல்லை சிலர் வந்து ஸ்பைரல் அப் அண்ட் டவுன்னு சொல்கிறாரு. ஆனால் வேறு சில கிரிட்டிக்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படி சொல்ல வேண்டியதில்லை, இதுக்கு வந்து இட் மூவ்ஸ் அப். எப்படின்னா ஆரம்பத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே வேஸ்ட்லேண்டட் இப்படி இருக்குது அப்படி இருக்குது, ஸ்பிரிச்சுவல் ஸ்டெரைலிட்டி, ஸ்பிரிச்சுவல் டிராஃப்ட்டு, பஞ்சம் இதெல்லாம் சொல்கிறாரு. ஆனால் கடைசியில் முடிக்கும்போது அப்படியே மேகக்கூட்டங்கள் ஒன்றாக திரளுகிறதுங்கிற மாதிரி வந்துடுது. இப்போ மேகக்கூட்டங்கள் ஒன்றாக திரளுகிறது என்றால் அங்கே மழை பெய்ய போகிறது, மழை பெய்ய போகிறது என்று சொன்னால் உயிர்கள் தோன்ற இருக்கின்றன, அது வருது, அதனால் இட் மூவ்ஸ் அப்பு தான் அப்படிங்கிற மாதிரி சில கிரிட்டிக் சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு கிரிட்டிக்கும் இது ஃபார்வேர்ட் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, சர்க்குலர் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, ஸ்பைரல் மூமெண்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த இதை. ஆனால் எப்படி வச்சுக்கிட்டிங்கனாலும் இதில் வந்து இட்ஸ் அ டஃப் பாயம் தான். ஏன் இதை டஃப் பாயம் அப்படின்னு சொல்கிறோம்னா, இவர் எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த நூல்களிலிருந்து நிறைய கொட்டேஷனை எடுத்து போட்டுறாரு. அது எந்த மொழின்னே நமக்கே தெரியாது. லாட்டினில், க்ரீக்கில், ஈவன் தமிழ், சான்ஸ்கிரிட்டில், தமிழில் எல்லாத்தையும் உள்ளே எடுத்துறாரு. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா நம்முடைய த விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட், ஆலிவர் கோல்ட்ஸ்மித் எழுதின விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்ட் என்ற நாவலில் உள்ளுக்குள்ளே ஒரு போம் போகிறோம், அந்த போய்ட்ரி எடுத்து உள்ளே சேர்க்குறேன், அந்த கான்செப்டை சேர்க்குறேன். When lovely woman stoops to folly and finds too late that men betray, what charm can soothe her melancholy, what art can wash her guilt away, the only art her guilt to cover and give repentance to her lover is to die அப்படின்னு அந்த பாயிண்ட் வரும். எனக்கு இது ரொம்ப மனப்பாடமாக நான் அப்பயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று. When lovely woman stoops to folly, இது வரும்போது அந்த இடம் வரும்போது நான் இதை பற்றி விளக்குறேன். இப்படி பார்த்தீங்கன்னா விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டிலிருந்து எடுத்து சொல்கிறாரு. விக்கர் ஆஃப் வேக்ஃபீல்டுங்கிற இங்கிலீஷில் இருந்து, அப்போ இங்கிலீஷ் நாவலிருந்து அங்கேருந்து இங்கேருந்து எல்லா இடங்கள்ல இருந்தும் எடுத்து
இதை பற்றி மிகவும் சிறப்பாக சொல்கிறார். அப்போ நிறைய கொட்டேஷன் சொல்லும்போது இங்கிலீஷ்லேருந்து சொல்லியிருந்தால் நமக்கு தெரியுது. இதே இது வந்து ஒரு லாட்டின்லேருந்து ஒரு கொட்டேஷன், அந்த கொட்டேஷன் அப்படியே போடுறார். இந்த போம் கடைசியில் முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா சாந்தி சாந்தி சாந்தின்னு நம்ம மாதிரி முடியுது. இப்படி ஜெர்மன்லேருந்து, ஃப்ரெஞ்சிலிருந்து, இங்கிலீஷ்லேருந்து, லாட்டின் க்ரீக்லேருந்து இப்படியெல்லாம் எடுத்து நிறைய போய்ட்ரியை போடுறாரு. நிறைய அல்யூஷன்ஸ் இருக்குது. அதனால் இது ஒரு டஃப் பாயமாக தான் இருக்கும். ஆனால் புரிஞ்சுக்கிட்டால் இட் இஸ் வெரி ஈஸி அண்ட் சிம்பிள். இப்போது நாம் இதை பார்க்கலாம். த பரியல் ஆஃப் த டெட். ஏப்ரல் இஸ் த க்ரூயலஸ்ட் மந்த். க்ரூயலஸ்ட் என்று சூப்பர்லேட்டிவில் போடுறார். பொதுவாக ஏன் ஏப்ரலை க்ரூயலஸ்ட் மந்த்னு சொல்கிறாரு? ஏப்ரல்ங்கிறது இது ஸ்ப்ரிங் சீசன் உள்ள காலம். ஸ்ப்ரிங் சீசன் என்றால் வசந்த காலம். ஸோ இந்த வசந்த காலம், இந்த காலத்தில் தான் பொதுவாக பார்த்திங்கன்னா ஸ்டர்ரிங் ஆஃப் லைஃப் வாழ்க்கை அப்படியே முடுக்கி விடப்படும். இதுக்கு முன்னாடி வின்டர் குளிர்காலத்தில் எதுவுமே நடக்காமல் எல்லாம் முடங்கி போய் கிடந்தது. இப்போ 10 நாளாக ஹெவி ரெயின், மழை பெஞ்சு இல்லை இப்படி கொரோனாவில் எல்லாம் முடங்கி போய் கிடந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் வெளியில் வந்து இப்போ எல்லாம் வெளியில் வந்து சினிமாவுக்கு போகிறது, எல்லா இடத்துக்கும் போக ஆரம்பித்தாச்சு. அது மாதிரி வின்டரில் முடங்கி கிடந்த வாழ்க்கை இப்போ தான் அப்படியே ஏப்ரல் வந்த உடனே உயிரோட்டத்தோடு அந்த வாழ்க்கை திரும்புது. there is a stirring of life, returns of fertility. வளம் திரும்ப வரப்போகுது. இப்போ அப்படியே மறுபடியும் பூக்களெல்லாம் பூக்க ஆரம்பிக்கிறது, காய்கள் கனிகள் தோன்ற ஆரம்பிக்கிறது. மே மாதம் எல்லா காய்களும் கனிகளும் தோன்றுகிறது. அந்த மாதிரியான மந்த்து இந்த ஏப்ரல் மந்த்து. இந்த ஏப்ரல் மந்த்து இப்படி சிறப்பான மாதம் இது. ஆனால் இந்த வேஸ்ட்லேண்டர்ஸுக்கு இது பிடிக்காது. அவனுக்கு எதுவுமே உயிரோட்டம் இருக்கிற, அவனுக்கு இந்த குளிர்காலம் தான் பிடிக்கும். குளிர்காலத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு பொம்பளைங்களோட செக்ஸ் வச்சுக்கிறது, ட்ரிங்க்ஸ் அடித்து தண்ணி அடிச்சுக்கிறது, தூங்கிக்கிட்டே இருக்கிறது, செக்ஸ் வச்சுக்கிட்டே இருக்கிறது, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே கிடக்கிறது, இப்படி தான் இவனுக்கு பிடிக்குது. ஸோ த வேஸ்ட்லேண்டர்ஸ், த மாடர்ன் வேஸ்ட்லேண்டர்ஸ் லவ் டு பி லைக் திஸ். அவனுக்கு இப்போ நீங்கள் ஏப்ரல் வருதுன்னு வச்சுங்க, ஏப்ரல் வந்துச்சுன்னா வெளியில் நீங்கள் போகணும், பொருள் ஈட்டலாம், எல்லா வேலையும் செய்யலாம். ஆனால் இந்த வேலை அவனுக்கு பிடிக்காது. இது அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஐயோ வேலை செய்யணுமே, வெளியில் போகணுமே, இவைகள்லாம் அவனுக்கு பிடிக்காது. த ரிட்டர்ன் ஆஃப் ஃபர்டைலிட்டி வளம் திரும்ப வரப்போகிறது. இது மாடர்ன் வேஸ்ட்லேண்டர்ஸ்க்கு இது பிடிக்காது. பிகாஸ் தே லவ் டு பி இன் ஸ்பிரிச்சுவல் டெத்து தான் அவனுக்கு பிடிச்சிருக்கு. ஸ்பிரிச்சுவல் ரீஜெனரேட் ஆகக்கூடிய ஏப்ரல் மாதம் அவனுக்கு பிடிக்காது. அதனால தான் ஏப்ரல் வந்து த க்ரூயலஸ்ட் மந்த்னு சூப்பர்லேட்டிவில் சொல்கிறார். இந்த மாதத்தில் லைலாக்ஸ் ஃப்ளவர், வென் லைலாக்ஸ் லாஸ்ட் இன் தி டோர்யார்ட் ப்ளூம்டு அப்படின்னு நம்ம வால்ட் விட்மன் ஒரு பெரிய கவிதை எழுதியிருக்கார். அந்த லைலாக் மலர் பார்த்திங்கன்னா வின்டர் சீசனில் அப்படியே செத்து போய் கிடந்த அந்த மலர் ஏப்ரல் மாதம் வந்த உடனே இட் ப்ரீட்ஸ். அப்படியே மலர் வந்து இப்போ மலர ஆரம்பிச்சிருச்சு. டெட் லேண்டில் இருந்த அந்த லைலாக்ஸ் மலர் இப்பொழுது மலர ஆரம்பிக்கிறது. ஸோ இப்படி லைலாக்ஸ் மலருது. ஸோ ஸ்பிரிச்சுவல் ரீஜெனரேஷன் வருது. அதனால் வேஸ்ட்லேண்டர்ஸ்க்கு இது பிடிக்கல. தே டு நாட் லைக் இட். அது அவர்களுக்கு இது பிடிக்கல. ஸோ தட் தே கால் இட் த க்ரூயலஸ்ட் மந்த். ஸோ த லைலாக் ஃப்ளவர் விச் ரிமைன் டெட் இன் வின்டர் மந்த்ஸ், குளிர்காலத்தில் செத்து போய் கிடந்த அந்த மலர் இப்பொழுது இட் ஸ்ப்ரிங்ஸ் அப், இப்பொழுது மேல் நோக்கி வருகிறது. அதனால் அவனுக்கு வந்து இந்த வேஸ்ட்லேண்டர்ஸ்க்கு இது பிடிக்கல. அப்புறம் இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் அ மிக்சிங் ஆஃப் மெமரி அண்ட் டிசைர். மெமரி இஸ் அ பாஸ்ட், டிசைர் இஸ் அ ஃபியூச்சர். மெமரி என்றால் கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பது. டிசையர் என்றால் நீங்கள் என்ன ஆகணும், எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் ஆசைப்படுறது, தட் இஸ் ஃபியூச்சர். ஸோ திஸ் ஏப்ரல் மந்த் இஸ் த மிக்சர் ஆஃப் பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர். உங்களுடைய கடந்த காலத்தை நினைத்து பார்ப்பது, எதிர்காலத்தை திட்டமிட்டு அவைகளை அச்சீவ் பண்ணுவது, அதுதான் இந்த மாதத்தில் நடக்க போகுது. ஆனால் இது ரெண்டுமே வேஸ்ட்லேண்டர்ஸ்க்கு பிடிக்காது. அதனால தான் இந்த ஏப்ரல் மந்த்தை வந்து அவங்க க்ரூயலஸ்ட் மந்த்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மந்தில் பெய்கின்ற மழையானது ஸ்டர்ரிங்
டல் ரூட்ஸ் வித் ஸ்ப்ரிங் ரெயின். அப்படியே அந்த வேர் பகுதிகளெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி பனியில் அப்படியே கிடந்தது. இப்போ அந்த மழை நீர் பட்ட உடனே அந்த டல்லான வேரெல்லாம் இட் ஸ்ப்ரிங்ஸ் அப். அது அப்படியே தண்ணீரை உறிஞ்சி தாவரங்களுக்கு கொடுத்து அப்படி அது ரொம்ப ஆக்டிவாக மாறுது. அந்த ஆக்டிவாக அது மாறுறதுனால இந்த வேஸ்ட்லேண்டர்ஸுக்கு இது பிடிக்கல. ஸோ திஸ் மந்த் ஸ்டர்ட் அப் த ரூட்ஸ் ஆஃப் ட்ரீஸ் அண்ட் பிளான்ட்ஸ். மரங்கள் செடி கொடிகளினுடைய ரூட்ஸை ஸ்டர்அப் பண்ணி அந்த செடி கொடிகளை ஆக்டிவேட் பண்ணிடுது. அதனால இவனுக்கு பிடிக்கவே கிடையாது. ஸோ அதனால த வேஸ்ட்லேண்டர்ஸ் தே டு நாட் லைக் இட் திஸ் சீசன். இந்த ஏப்ரல் மாதம் அவனுங்களுக்கு பிடிக்கல. ஸோ டல் ரூட்ஸ் வித் ஸ்ப்ரிங் ரெயின் வின்டர் கெப்ட் அஸ் வார்ம். த வின்டர் கெப்ட் அஸ் வார்ம். இந்த வேஸ்ட்லேண்டர்ஸ்க்கு வின்டர் தான் அவனுக்கு வார்மாக இருந்துச்சு. ஏன் வின்டர் வார்மாக இருக்குது? வின்டர் குளிர்காலம், வீட்டுக்குள்ளேயே கிடப்பான். வீட்டுக்குள்ளே இருந்து என்ன பண்ணுறது? எப்போ பார்த்தாலும் ஒரு செக்ஷுவல் ஆக்டிவிட்டீஸ், எந்த விதமான ஆக்டிவிட்டீஸும் இல்லாமல் முடங்கி போய் கிடக்கிறான். அதுதான் அவனுக்கு பிடிக்கும். எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே கிடக்கிறது. படுத்தால் பாயும் பகை, நடந்தால் நாடும் உறவுன்னு சொல்லுவாங்க. நீங்கள் படுத்தே கிடந்தீங்கன்னாக்க அது அந்த பாய் கூட என்னடா எப்போ பார்த்தாலும் படுத்தே கிடக்கிறேன்னு அந்த பாய் கூட உங்களை பகையாக நினைக்கும். அது மாதிரி எப்போயும் எந்த வேலையும் செய்யாமல் அப்படியே முடங்கி வின்டர்லேயே கிடக்கிறான். அதனால தான் அவனுங்களுக்கு வின்டர் பிடிக்குது. அதனால தான் வின்டரை வந்து வார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவரிங் எர்த் இன் ஃபர்கெட்ஃபுல் ஸ்னோ. இந்த வின்டர் சீசனில் இட் கவர்ஸ் எர்த் இன் ஃபர்கெட்ஃபுல் ஸ்னோ. வின்டர் சீசன் கவர்ஸ் த எர்த் வித் ஸ்னோ. அப்படியே பனியினால் எல்லாத்தையும் மூடிடும். ஒன்று கூட ஒரு பச்சை பசேல் எந்த விதமான நிறத்தையும் பார்க்க முடியாது. கண்ணு கெட்டிய தூரம் வரையிலும் வெண்மையான பனியின் நிறத்தை தவிர எதையுமே பார்க்க முடியாது. அப்படி தான் இருந்துச்சு. ஃபீடிங் எ லிட்டில் லைஃப் வித் ட்ரைடு டியூபர்ஸ். டியூப் அப்படின்னா வேர் பகுதி, கிழங்கு பகுதி அப்படின்னு அர்த்தம். ட்ரைடு டியூபர்ஸ். இந்த மாதிரி அப்படியே அந்த பனியினால் மூடி போய் ட்ரையாக கிடந்த அந்த டியூபர்ஸுக்கு ஏப்ரல் மாதத்தில் அப்படியே அந்த மழை பெய்த உடனே அந்த மழை நீரானது அந்த வேருக்கு ஃபீடிங் ஆகி எ லிட்டில் லைஃப், அதுக்கு உயிரோட்டத்தை கொடுக்குது. இப்போ தான் அது உயிர்ப்பிக்குது. அப்படியே குளிரில் இருந்தது, இப்போ அப்படி ஏப்ரல் மாதம் வந்த உடனே அதுக்கெல்லாம் உயிர் வர ஆரம்பிச்சிருச்சு. உயிர் துடிப்பு எல்லா செடி கொடிகள்லையும் அப்படி தோன்ற ஆரம்பிச்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒன்று. ஸோ தெர் இஸ் அ ஸ்டர்ரிங் ஆஃப் லைஃப். இந்த ஏப்ரல் மாதத்தில் ஸ்டர்ரிங் ஆஃப் லைஃப் இருந்துச்சு. இந்த வின்டரில் கம்ப்ளீட்டாக ஆக்ஷன் என்பதே இல்லாமல் போய் கம்ப்ளீட்லி தி ஆக்ஷன் இஸ் ஃபர்காட்டன் இன் வின்டர். நவ் த லைஃப் இஸ் ஸ்டர்டு. அதனால தான் அது பிடிக்கலை. இந்த வேஸ்ட்லேண்டர்ஸ் பூரா பார்த்தீங்கன்னா தே எக்ஸிஸ்ட் ஃபிசிக்கலி. அங்கே ஃபிசிக்கலாக தான் இருப்பான். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்டெரைல். அவன் ஸ்டெரைல்டாக தான் இருப்பாங்க. அவனுக்கு எதையுமே எந்த காரியத்தையும் செய்கிறதுல அவனுக்கு ஒரு ஈடுபாடே இருக்காது. அவன்லாம் எப்படி இருப்பான்னாக்கா இந்த ட்ரைடு ரூட்ஸ்னு சொல்கிறார் இல்லையா, இந்த ட்ரைடு டியூபர்ஸ், இந்த ட்ரைடு டியூபர்ஸ் மாதிரி அவங்களும் தேர் ஆல் ட்ரை டெட். அந்த மாதிரி டெட்டாக இருக்கக்கூடிய மனிதர்கள். இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்மர் சர்ப்ரைஸ்டஸ் coming over the Starnberger Sea with a shower of rain. We stopped in the colonnade and went on in sunlight into the Hofgarten and drank coffee and talked for an hour. அப்படின்னு சொல்ல, அதாவது இப்போது ஏப்ரல் மாதம் வருது. ஏப்ரல் மாதம் வந்து ஆக்டிவாக இருக்கும். எல்லா உயிர்களும் உயிர்ப்பிக்குது. ஆனால் வேஸ்ட்லேண்டர்ஸுக்கு அந்த மாதிரி உயிர்ப்பிக்கிறது பிடிக்காது. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு எப்பொழுதுமே இந்த செக்ஷுவல் அண்ட் சென்சுவல் ப்ளஷர், செக்ஸ் இன்பம், சென்சுவல் ப்ளஷர், புலன் இன்பங்கள், இதுதான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை தவிர அவனுக்கு எதுவுமே பிடிக்காது. அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தே மூவ் டுவர்ட்ஸ் சவுத்தை நோக்கி போயிடுவாங்க. இந்த மாதிரி இங்கே ஏப்ரல் மாதம் வருதுன்னா சவுத்தை நோக்கி போயிடுவாங்க. ஏன்னா சவுத்தில் வின்டர் இருக்கும். அதனால் தெற்கு பகுதியை நோக்கி அவர்கள் செல்வார்கள். அங்கே போனீங்கன்னாக்கா மறுபடியும் இதே செக்ஷுவல் ப்ளஷர் அண்ட் சென்சுவல் ப்ளஷர் இதுதான் அங்கே இருக்கும். அப்படி தான் போகிறாங்க. அப்படி போகும்போது இப்போது இதில் வந்து எங்கேயுமே பேரே சொல்லலை பாருங்கள். ஆனாலும் இதில் வரக்கூடிய ஒரு கதாநாயகன் நீங்கள் வச்சுக்கலாம்.
அந்த கதாநாயகனுடைய பேர் டயர்ட்சியாஸ், TIRESIAS, டயர்ட்சியாஸ், TIRESIAS. The Tiresias is the protagonist of this poem. இந்த போம்னுடைய ஒரு கதாநாயகனாக வரக்கூடியது, கடைசி வரைக்கும் வரக்கூடிய ஒரு கேரக்டர் டயர்ட்சியாஸ் என்ற கேரக்டர். இந்த டயர்ட்சியாஸ் என்ற இந்த கேரக்டர் ஜெர்மன் கவுண்டஸ், ஜெர்மன் நாட்டில், இப்போ இங்கேருந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கிலாண்டில் ஏப்ரல் வருது, அப்போ இங்கேருந்து பயந்துக்கிட்டு இந்த வெஸ்ட்லாண்டட்ஸ்லாம் எங்கே போயிடுறான்னா சவுத்துக்கு போயிடுறான், சவுத்தில் ஜெர்மனிக்கு போயிடுறான். அங்கே ஜெர்மனியில் இருந்த ஒரு கவுண்டஸ் டச்சுக்கு டச்சஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, டச்சஸ் ஆஃப் மால்ஃபி, டச் என்ற ஒரு குறுநில மன்னன், அதுக்கு அவனுடைய ஒய்ஃபு டச்சஸ். அது மாதிரி கவுண்ட், அந்த கவுண்டினுடைய ஒய்ஃபு கவுண்டஸ், பெரிய கோடீஸ்வரி, பெரிய பணக்காரவங்க. அந்த ஒரு கவுண்டஸ் ஒருத்தி இருக்கா, அவள் பேர் மேரின்னு பேர், கரெக்டாக சொன்னால் மேரி லாரிஸ்ச், MARIE மேரி, லாரிஸ் LARISCH, மேரி லாரிஸ். அந்த மேரி லாரிஸும் நம்ம ப்ரோட்டகனிஸ்ட் நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த டயர்ட்சியாஸ், இந்த டயர்ட்சியாஸ் ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப் இருக்குது. எப்பொழுதுமே டயர்ட்சியஸ் என்ஜாய்ட் த கம்பெனி ஆஃப் மேரி லாரிஸ். மேரி லாரிஸ்ங்கிற அந்த ஜெர்மன் கவுண்டஸ்க்கும் இவனை ரொம்ப பிடிக்கும், அடிக்கடி ரெண்டு பேரும் செக்ஷுவலாக இருந்துக்குவாங்க. இப்போது நமக்கு வந்து இங்கிலாண்டில் ஏப்ரல் வந்துருச்சு, அது வெஸ்ட்லாண்டட்ஸ்க்கு பிடிக்கல, க்ரூயலஸ்ட் மந்த்து, அதனால் அவங்க சவுத்தை நோக்கி போயிடுறாங்க. அந்த சவுத்தை நோக்கி போன உடனே அங்கே ஜெர்மனியில் இப்போ ஜெர்மனிக்கு போயிடுறாங்க. அங்கே மியூனிச் நகரத்தில் ஒரு ஏரி ஒன்று இருக்குது. அந்த ஏரிக்கு பேர் தான் ஸ்டான்பெர்கர் சி. இந்த ஸ்டான்பெர்கர் சி என்பது ஜெர்மனியில் இருக்கிற மியூனிச் MUNICH மியூனிச் என்ற நகரத்தில் இருக்கின்ற ஒரு லேக், ஒரு ஏரி. அந்த ஏரிக்கு போகிறாங்க. அந்த ஏரிக்கு போனால் அங்கே போய் ஒரு ஜாலியாக இருக்கிறதுக்காக அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அங்கேயும் திடீர்னு மழை பெய்யுது. அங்கேயும் இப்போ லேசாக மழை பெய்யுது. ஏன்னா மழைங்கிறது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீஜெனரேஷன், அது இந்த வெஸ்ட்லாண்டட்ஸ்க்கு பிடிக்காது. அதனால் என்ன பண்ணுறான்னா, இந்த ஸ்பிரிச்சுவலி டெட்டாக இருக்கக்கூடிய இந்த வெஸ்ட்லாண்டர்ஸ் அது அவனுக்கு பிடிக்கலை. அதனால் அவன் என்ன பண்ணுறான்னா, என்னடா இங்கேயும் திடீர்னு மழை வந்துருச்சே அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய காலனேட் அப்படின்னா ரோ ஆஃப் ட்ரீஸ்னு அர்த்தம், வரிசையாக இருக்கக்கூடிய மரங்கள். ஸோ திடீரென்று பெய்கின்ற மழை, அந்த மழை ரீஜெனரேட் பண்ணிடும், லைஃப்பை ரீஜெனரேட் பண்ணோம், இது உனக்கு பிடிக்கலை. அதனால இவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மழையடியில் அந்த மரங்களின் நிழலுக்கு கீழே, அந்த மரங்கள் கீழே போய் இருக்கிறான், அந்த மழை நீர் படாமல் இருக்கிறதுக்காக அந்த மரங்களுக்கு கீழே போய் அங்கே இருக்காங்க. ஸோ ரெயின்ங்கிறது நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்துருக்கோம், அது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீஜெனரேஷன். மறுபடியும் அங்கே வந்த உடனே அவனுக்கு பிடிக்கல, அதனால் அவன் அங்கேருந்து போய் காலனேட் என்கின்ற ரோ ஆஃப் ட்ரீஸ், மரங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போயிடறான். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே மியூனிச்சில் இருக்கிற ஒரு ப்ளசன்ட் பார்க், ஒரு இனிமையான பார்க்கு, ஹாஃப் கார்டன் என்ற ஒரு பார்க். அந்த பார்க்குக்கு போய் அங்கே காஃபி சாப்பிட்றாங்க. காஃபி சாப்பிட்டு ஒரு 1 hour பேசிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ சம்மர் சர்ப்ரைஸ்டஸ் கம்மிங் ஓவர் தி ஸ்டான்பெர்கர் சி வித் எ ஷவர் ஆஃப் ரெயின். வி ஸ்டாப்ட் இன் தி காலனேட் அண்ட் வெண்ட் ஆன் இன் சன்லைட். ஸோ இப்போ வெயில் அடிக்க ஆரம்பித்த உடனே அவங்க வந்து அங்கே சன்லைட்டுக்கு போகிறாங்க. போய் அங்கே ஹாஃப் கார்டன் என்கின்ற இடத்துல இருக்கிற ஒரு பார்க்குக்கு போய் அங்கே உட்காந்து காஃபி சாப்பிட்டுட்டு ஒரு 1 hour அங்கே பேசிகிட்ருக்காங்க. அப்போ என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அந்த மேரி லாரிஸ்ச் என்பவள் நம்முடைய டயாட்சியாஸ் கிட்ட சொல்கிறா. என்ன சொல்கிறா? பின்கார் கெயின் ரஷ்யன் ஸ்டாம் ஆஸ்லேட். இது என்னன்னா, ஐ ஆம் நாட் அ ரஷ்யன், ஐ ஆம் அ ஜெர்மன். அப்படி பேச்சு வருது. பேச்சு வரும்போது நீங்கள் என்ன ரஷ்யனா அப்படின்னு ஒன்று, நோ ஐ ஆம் நாட் அ ரஷ்யன், ஐ ஆம் ஜெர்மன் அப்படின்னு சொல்கிறா. சொல்லிவிட்டு, நாங்கள் வந்து இங்கே நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது ஆர்ச் டியூக், என்னுடைய கசின் ஆர்ச் டியூக், அந்த ஆர்ச் டியூக்குங்கிறவர் தான் என்னுடைய கசின். அவர் வந்து நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது என்னை வந்து, அண்ட் வென் வி வேர் இன் சில்ட்ரன் ஸ்டேயிங் அட் தி ஆர்ச் டியூக்ஸ்
இந்த ஆர்ச் டியூக்கினுடைய அரண்மனையில் தான் நான் இங்கே தங்கியிருந்தேன். அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த காஃபி அந்த பார்க்கில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு ஒரு 1 hour பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னா, அவன் கேட்குறான், நீ என்ன ஜெர்மனிக்கு, நீ வந்து ரஷ்யனா அப்படின்னு கேட்குறான். நோ ஐ எம் நாட் அ ரஷ்யன், ஐம் அ பியூர்லி ஜெர்மனியன். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆர்க் டியூக்கு தான் என்னுடைய அங்கிள். அவருடைய அரண்மனையில் தான் நான் சின்ன குழந்தையாக இருக்கும்போது இருந்தேன். அப்போது இந்த ஆர்க் டியூக் என்னுடைய கசின் என்னை வந்து ஒரு ஸ்லெட்ஜ் வண்டியில், ஸ்லெட்ஜ் என்பது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பனி மிகுந்த பகுதிகளில் வண்டி இருக்கும். அந்த வண்டி பார்த்திங்கன்னா சக்கரெல்லாம் இருக்காது, ஒரு பட்டையாக கீழே ஒரு இதில் கொடுத்துருப்பான், அது மேலே ஒரு ஆள் உக்காந்துக்கலாம். இதை வந்து நாய் தான் இழுத்துட்டு போகும். நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப பனி மிகுந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய ஒரு வகையான வாகனம் ஸ்லெட்ஜ், SLEDG ஸ்லெட்ஜ். அந்த ஸ்லெட்ஜ் என்கின்ற அந்த வாகனத்தில் நானும் என்னுடைய கசினும் அங்கே நாய் இழுத்துட்டு போகும். நாங்கள் 2 பேரும் உட்காந்து போவோம். அது வந்து சறுக்கிக்கிட்டே போகும், இந்த பனியில் சறுக்கிக்கிட்டே போகும். அதனால் நாயே இழுத்துட்டு போயிடும். நீங்கள் ரொம்ப கரடு முரடாக இருக்கிற சாலையில் தான் இழுக்க முடியாது, அதுக்கு தான் குதிரை மாடெல்லாம் தேவைப்படும். இது பனிங்கிறதுனால லேசாக இழுத்தா கூட இப்படி இழுத்துக்கிட்டு சறுக்கிக்கிட்டு போகும். அதனால் அந்த ஸ்லெட்ஜில் வந்து வேகமாக சறுக்கிக்கிட்டு போகும். அப்போ நான் பயந்துருவேன், அண்ட் ஐ வாஸ் ஃப்ரைட்டன். அப்போ நம்ம பயப்படும் போது எங்கள் அங்கிள் சொல்லுவார், ஹி செட், மேரி ஹோல்ட் ஆன் டைட். ஐயோ மேரி பயப்படாத, நீ என்னை டைட்டாக பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லுவார் அவர் ஆர்க் டியூஸ்க்கு. அப்புறம் அப்படியே நான் அவரை கட்டி பிடிச்சிக்குவேன். அப்புறம் நாங்கள் வந்து டவுன் வி வெண்ட், அப்படியே கீழே போயிடுவோம். அங்கே கீழே போய் அந்த மவுண்டன், அந்த மலைப்பகுதிகள்லாம் போவோம். அந்த மலைப்பகுதிகளில் போயிட்டோம்னா தேர் யூ ஃபீல் ஃப்ரீ. மலைப்பகுதிக்கு போயிட்டோம்னாவே ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். ஒரே வார்த்தையில் சொல்கிறான், தேர் யூ ஃபீல் ஃப்ரீ. அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்கே போய் நானும் எங்கள் அங்கிளும் ஒரு செக்ஷுவலாக, ஏன்னா அந்த மலைப்பகுதியெல்லாம் ஆள் நடமாட்டம் எங்கே இருக்காது, ஒரு மரம் செடி கொடிகளாக இருக்கக்கூடிய நிறைய மறைவிடங்கள் நிறைய இருக்கக்கூடிய பகுதி. அதனால் அந்த மலைப்பகுதிகளில் போய் அப்படியே நாங்கள் ஃப்ரீயாக இருப்போம். அப்படின்னா நாங்கள் செக்ஷுவலாக அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் நான் இருந்தேன். அவள் சொல்கிறா, எல்லாம் யாருக்கும் வந்து இது இவன் கூட அப்படி இருக்கா? ஸோ நம்முடைய இந்த கதாநாயகன் டயர்ட்சியஸ் கூடயே அப்படி தான் இருக்கா. அதனால் அவளுக்கு வந்து நாங்கள் அந்த மாதிரி அப்படியெல்லாம் ஃப்ரீயாலாம் நாங்கள் இருப்போம். அந்த மவுண்டன் பகுதியெலாம் அப்படியே இருப்போம். அப்புறம் நான் ராத்திரியில் ரொம்ப நேரம் படிச்சுட்டு இருப்பேன். ஐ ரீட் மச் ஆஃப் த நைட் அண்ட் கோ சவுத் இன் தி வின்டர். நாங்கள் நிறைய வந்து படிப்பேன், வின்டர் சீசன். அதனால் ராத்திரியெல்லாம் படிச்சுக்கிட்டு இருப்பா, செக்ஷுவலாக இருப்பா, ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டுட்ருப்பா, எந்த வேலையும் செய்யாமல் இப்படியே இருப்பா. ஆனால் ஏப்ரல் மந்த் வந்துச்சுன்னா எங்களுக்கு பிடிக்காது. அப்புறம் நாங்கள் சவுத் வேர்ல்ட் போயிடுவோம். அங்கே தான் குளிர் இருக்கும், வின்டர் சீசன் அங்கே தான் இருக்கும். அங்கே போய் மறுபடியும் இதே வேலையை தான் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம் என்று சொல்லி முடிக்கிறாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு அடுத்த பார்ட் மாதிரி, அடுத்த பார்ட். ஸோ அடுத்த பார்ட்டு கிடையாது. ஸோ இது 19th ஒரு சின்ன கேப் விட்டு நெக்ஸ்ட் ஸ்டாண்ட்ஸா அப்படின்னே வச்சுக்கலாம். What are the roots that clutch? What branches grow out of this stony rubbish? Son of man, you cannot say or guess, for you know only a heap of broken images where the sun beats and the dead tree gives no shelter, the cricket no relief, and the dry stone no sound of water. What are the roots that clutch? What branches grow? அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த பகுதி ஒரே ஸ்டோனி, கல் நிறைந்த பகுதி இந்த பகுதி. அதனால் எங்கேயாவது வந்து ரூட்ஸ் வேறு பிடிச்சி ஒரு மரம் செடி கொடி ஒரு ராக்கி லேண்டில் வளருமா? ஸோ இந்த ஏரியாவில் ராக்கி லேண்ட், இந்த பகுதி மலைப்பகுதி, ஒரே பாறைகள் மிகுந்த பகுதி. இங்கே இருக்கக்கூடிய சாயில் பார்த்திங்கன்னா ஃபர்டைலாக இருக்காது, வளமான சாயில் கிடையாது. ஒரே ஸ்டோன்ஸு, ரப்பிஷ் ஸ்டோன், கல் குவியல் தான் இருக்கும். அதான் ஸ்டோனி ரப்பிஷ்னு பேர். ஸோ இந்த ஸ்டோனி ரப்பிஷ் இருக்கக்கூடிய இந்த வளமற்ற இந்த பகுதியில் எந்த வேறு பிடிச்சி எந்த செடி கொடி வளராது. வாட் பிரான்ச்சஸ் க்ரோ? செடி வளர அப்புறம் எப்படி அதுலேருந்து கிளைகள் வரும்? எதுவுமே வராது. ஏன்னா இந்த பகுதி ஸ்டோன்ஸ் அண்ட் ரப்பிஷ் இருக்கக்கூடிய பகுதி அப்படின்னு சொல்லிட்டு இதான் சொல்கிறார். இப்போ ஸ்டோன்ஸு, ராக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸ் இருக்குது. இந்த பகுதியில் எதுவுமே முளைக்காது, அங்கே தான் இருப்பான். எதுவுமே முளைக்காது, உள்ளத்துக்குள்ளே ஒரு ஆசைகள் கூட முளைக்காது.
உள்ளத்துக்குள்ளே ஒரு காதலியை பார்க்க வேண்டும் என்ற உணர்வு தோன்றணும்ல, அதே இருக்காது. சும்மா செக்ஸ், ஒரு கேர்ள் லேடி வந்தால் கூட செக்ஸ் வச்சுக்குவோம், அவ்வளோதான். அந்த கேர்ளை இவனால் காதலிக்க கூட முடியாது, நேசிக்க கூட முடியாது. ஜஸ்ட் ஒரு செக்ஷுவல் ஆக்ட், அவ்வளோதான் இருக்கும். அது மாதிரி இந்த ஸ்டோனி ரப்பிஷ்ங்கிறது, இந்த ஸ்டோன்ஸு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸை தான் குறிக்குது. ஸ்டோன்ஸு, ராக் இவைகளெல்லாம் எதுவுமே முளைக்காத ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரைனஸை குறிக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ இந்த பகுதி தான் இந்த வேஸ்ட்லேண்டில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு இது பிடிக்கும். தே லைக் ஒன்லி திஸ் டைப் ஆஃப் பிளேசஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே ஏதோ ஒரு காலத்தில் இருந்திருக்கும் ஐடல்ஸ், சிலைகள் இருந்திருக்கும். ஆனால் அந்த சிலைகள் என்பது ஒரு கலை. அந்த கலை இருந்துச்சுன்னா அங்கே ஸ்பிரிட் வந்துடும், ஒரு 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 உள்ளல், ஒரு கிரியேஷன் வந்துடும், இருந்திருக்கும். ஆனால் இவனுங்களுக்கு பிடிக்காமல் அதெல்லாம் யாருமே அங்கே இருக்கக்கூடிய அந்த இமேஜஸ்லாம் கவனிக்காமல் போய் இந்த வெயில்லையும் மழையிலையும் கிடந்து அந்த இமேஜஸ் பூரா, அந்த சிலைகள் பூரா உடஞ்சி போய் குவியல் குவியலாக கிடைக்குது. சன் ஆஃப் மேன், யூ கேனாட் சே ஆர் கெஸ், நீ சொல்லவும் முடியாது, கெஸ் பண்ணவும் முடியாது. ஃபார் யூ நோ ஒன்லி எ ஹீப் ஆஃப் புரோக்கன் இமேஜஸ். உனக்கு என்ன தெரியும்னா, எ ஹீப்னா குவியல்னு அர்த்தம். குவியல் குவியலாக புரோக்கன் இமேஜஸ், சிலைகள் சிற்பங்களினுடைய உடைந்து போன குவியல் தான் கிடக்குது. ஏன் அப்படியே? வேர் த சன் பீட்ஸ், சூரியனுடைய ஒளிக்கதிர்கள் படுறது, மழை பெய்யுது, சூரியன் படுது. அப்போ அந்த சிலை அது அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த சிலையெல்லாம் அப்படியே கிராக் ஆகி உடஞ்சி போச்சு. அண்ட் த டெட் ட்ரீ கிவ்ஸ் நோ ஷெல்டர். த டெட் ட்ரீ, அங்கே மரமே இல்லை, அதனால மரமே செத்து போச்சு, அதனால அங்கே ஷெல்டர் கூட இல்லை. எங்கேயாவது ஒரு வெயில் அடிக்குது, மழை பெய்யுதுன்னா அங்கே ஒதுங்குவதற்கு ஒரு ஷெல்டர் கூட கிடையாது. பிகாஸ் அங்கே ட்ரீ, நிறைய பிரான்ச்சஸோட ட்ரீஸும் கிடையாது. த கிரிக்கெட் கிவ்ஸ் நோ ரிலீஃப். கிரிக்கெட்டுங்கிற இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் ஸ்மால் இன்செக்ட். அந்த இன்செக்ட் பார்த்தீங்கன்னா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கும். அது கூட நீங்கள் இரவு தூங்கும்போது கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சுன்னா கூட ஒரு ரிலீஃபாக இருக்கும். ஆனால் அந்த கிரிக்கெட் சத்தமும் கிடைக்காது, அதுவும் அங்கே கிடையாது. எல்லாமே அங்கே ட்ரை, எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் அங்கே ஒன்றுமே இல்லை. ஒரே ஹீப்ஸ் ஆஃப் ஐடல்ஸ் தான் இருக்குது பிகாஸ் ஆஃப் த ஹீட் ஆஃப் த சன். இந்த புரோக்கன் இமேஜ் பார்த்தீங்கன்னா அங்கே ஸ்பிரிச்சுவல் வேல்யூவே இல்லைங்கிறத குறிக்குது. ட்ரீஸ் எல்லாம் டெட்டாக போய் கிடக்குது, அதனால் அங்கே ஷெல்டர் கிடையாது. இந்த கிரிக்கெட்டினுடைய சிங்கிங் கூட, அது பாடுகின்ற அல்லது அது எழுப்புகின்ற ஒலி கூட, இட் வாண்ட் கிவ் ரிலீஃப், அதுவும் கூட எந்த விதமான ஒரு ரிலீஃபையும் கொடுக்கவே கொடுக்காது. அங்கே பார்த்தீங்கன்னா அண்ட் த ட்ரை ஸ்டோன் நோ சவுண்ட் ஆஃப் வாட்டர். இப்போ காடுகள், மலை நிறைந்த பகுதிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணீர் ஓடும். தண்ணீர் ஓடும்போது அங்கே இருக்கக்கூடிய கல், பாறை இவைகள் மேலே அது மோதிக்கிட்டு ஓடும்போது சலன்னு ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அதுவும் கிடையாது. அண்ட் த ட்ரை ஸ்டோன் நோ சவுண்ட் ஆஃப் வாட்டர். அங்கே அந்த பகுதியில் அதான் சொன்னேன், இந்த மாதிரி தண்ணீர் ஓடுறது, செடி கொடிகள் வளர்ந்துருக்கிறது, செடி கொடிகள் வளர்ந்தால் அங்கே இருக்கக்கூடிய நிழல்கள், இது எதுவுமே இல்லை. அந்த அங்கே இருக்கக்கூடிய ஐடல்ஸ் கூட எல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு, ஒரே ராக், அந்த மாதிரி தான். ஒன்லி தேர் இஸ் ஷேடோ அண்டர் திஸ் ரெட் ராக். அப்போ அங்கே ஷேடோ அப்படின்னு சொன்னால் இந்த ரெட் ராக்குக்கு கீழே. ரெட் ராக் என்பது இந்த இடத்துல இட் சிம்பலைசஸ் சர்ச்சை குறிக்கிறது. சர்ச் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு சிவப்பு கலர், ஒரு மாதிரியான பெயிண்ட் தான் அடிச்சிருப்பாங்க ஒரு காலம். இப்போ எல்லாம் நிறைய வேறு கலரில் அடிக்கிறாங்க. ஸோ தேர் இஸ் ஷேடோ அண்டர் திஸ் ரெட் ராக். இந்த சர்ச்சுக்குள்ள தான், இந்த சர்ச்சு, கிறிஸ்டியன் சர்ச் தான் இந்த இடத்துல இருக்குது. அதுதான் ஒரு நிழல் தரக்கூடிய ஒன்று. இப்போ நம்ம புரோட்டகனிஸ்ட், நம்முடைய கதாநாயகன் இருக்கார் இல்லையா, நம்முடைய கதாநாயகன் டயட்சியாஸ். அந்த டயட்சியாஸ் என்ன சொல்கிறாருன்னா, வேஸ்ட்லேண்டரை கூப்பிட்டு, அப்பா சர்ச்சு தான் அந்த இடத்துல ஒரே ஒரு இடம், இந்த இடத்துல நீங்கள் அங்கே தான் உங்களுக்கு ஷெல்டர் கிடைக்கும், நீங்கள் இங்கே யூ கேன் சீக் ஷெல்டர் ஹியர் அப்படின்னு சொல்கிறார். இங்கே நீங்கள் ஷெல்டர் எடுத்துக்கங்க. தேர் இஸ் ஷேடோ அண்டர் திஸ் ரெட் ராக், கம் இன் அண்டர் த ஷேடோ ஆஃப் திஸ் ரெட் ராக். இந்த சர்ச்சு, கிறிஸ்டியன் சர்ச்சு, இங்கே தான் நிழல் இருக்குது. இந்த நிழல் தருகின்ற இந்த இடத்திற்கு நீங்கள் நிழலில் இருந்து கொள்ளலாம். நிழலில் இருந்துக்கிட்டு ஜஸ்ட் டு
அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இங்கே வந்துட்டீங்க அப்படின்னாக்கா யூ ஹேவ் டு அக்செப்ட் த மெசேஜ் ஆஃப் கிரைஸ்ட். கிரைஸ்டினுடைய மெசேஜை நீங்கள் ஒத்துக்கணும். நீங்கள் வாங்க என்று கூப்பிட்றாரு. அண்ட் ஐ வில் ஷோ யூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எய்தர் யுவர் ஷேடோ அட் மார்னிங் ஸ்ட்ரைடிங் பிஹைண்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். நீங்கள் இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் ஓய்வு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன். And I will show you something different from either your shadow at morning striding behind you or your shadow at evening rising to meet you. உங்களுக்கு காலையில் உங்களுடைய நிழல் எப்படி இருக்குது, அப்படியே உங்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது. சாயங்காலம் ஆன உடனே அப்படியே அந்த பின்னால் இருந்த அந்த நிழல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்கள்கிட்ட வந்துடுது, உங்களை வந்து அடைந்து விடுகிறது. ஸோ காலையில் உங்களுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருந்துச்சு, ஆனால் மாலை ஆன உடனே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட சேர்ந்து ஐக்கியமாயிடுது அப்படின்னு சொல்லிட்டு, மார்னிங் அப்படிங்கிறது இட் இஸ் அ சிம்பிள் ஆஃப் யூத், ஈவினிங் இஸ் அ சிம்பிள் ஆஃப் ஓல்டு ஏஜை குறிக்கிறது. ஏன்னா மாலை நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா காலையில் மனிதன் புதிதாக பிறக்கிறான். அப்போ புதிதாக பிறக்கிறான், அவனுக்கு பின்னாடி நிழல் இருக்குது. வளர 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 அப்படியே அந்த நிழலுக்கு சுருங்கிக்கிட்டே வருது. அப்புறம் ஈவினிங் ஆகி அவனோட ஐக்கியமாகி அந்த ஓல்டு ஏஜில் அவன் செத்து போயிடுறான் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஐ வில் ஷோ யூ சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் எய்தர் யுவர் ஷேடோ அட் மார்னிங் ஸ்ட்ரைடிங் பிஹைண்ட் யூ, உனக்கு பின்னாடி வருது, ஆர் யுவர் ஷேடோ அட் ஈவினிங் ரைசிங் டு மீட் யூ, அப்படியே பின்னாடி இருந்த ஷேடோ அப்படியே குறுகி அப்படியே மேல் எழுந்து உன்னோட ஐக்கியமாயிடுது. இதை நான் காட்டுறேன். ஐ வில் ஷோ யூ ஃபியர் இன் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் டஸ்ட். அதனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஸோ மனிதன் என்பவன் மார்டல், அழியும் தன்மை வாய்ந்தவன். கடைசியில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு கையளவு டஸ்ட்டாக போயிடுவான், இறந்து ஒரு டஸ்ட்டாக தான் போயிடுவான், மண்ணோடு மண்ணாகி விடுவான் என்று அவர் சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு கொட்டேஷன் சொல்கிறாரு. இந்த கொட்டேஷன் பொதுவாக இந்த கொட்டேஷனில் என்ன சொல்கிறாரு அப்படின்னாக்க, நமக்கு லவ் கிடையாது, நமக்கு ரிலீஜியன் எப்படி நமக்கு இந்த வேஸ்ட்லேண்டர்ஸ்க்கு எப்படி ரிலீஜியன் என்ற ஒன்று இல்லையோ, எப்படி ஒரு ஸ்பிரிட் இல்லையோ, அது மாதிரி இவர்களுக்கு லவ்வும் கிடையாது. ஸோ த மாடர்ன் வேஸ்ட்லேண்டர்ஸ் do not have love, they only have lust அப்படிங்கிறது தான் இந்த 4 வரியில் கொட்டேஷனாக அவர் சொல்கிறார். அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எதுவுமே கிடையாது, எல்லாமே போயிடுச்சு. they don't have true love but they have only lust அப்படின்னு சொல்லிட்டு இதை விளக்குவதற்கு அவர் என்ன பண்ணுறாருன்னா 2 சம்பவங்களை ஒன்று சொல்கிறார். ஒன்று ஜெர்மனில் எழுதப்பட்ட ஒரு ஓப்பெரா அப்படின்னு சொன்னால் அது ஒரு மியூசிக்கல் ட்ராமா. அந்த ஜெர்மனில் எழுதப்பட்ட ஒரு மியூசிக்கல் ட்ராமா ரிச்சர்ட் வேக்னர் என்பவர் எழுதின ட்ரிஸ்டன் அண்ட் ஐசோல்டு. ட்ரிஸ்டன் TRISTAN, ட்ரிஸ்டன் அண்ட் ஐசோல்டு ISOLDE. ஸோ ட்ரிஸ்டன் ஐசோல்டு என்று ரிச்சர்ட் வேக்னர் எழுதின ஒரு ஜெர்மன் ஓப்பராவில் இருந்து ஒரு சம்பவத்தை 2 சம்பவத்தை சொல்கிறாரு. இதில் இந்த முதல் சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா, இது யூ கேவ் மீ ஹயான்சித் ஃபஸ்ட் a year ago they called me ஹயான்சித் கேர்ள் அப்படின்னு சொல்கிறார். இதில் என்ன இந்த இன்சிடெண்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயலர், இந்த 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 ட்ராமாவில் வரக்கூடிய ஒரு செயலர், அவன் வந்து பாடிக்கிட்டே இருக்கான், எப்பொழுதும் பாடிக்கிட்டே இருப்பான். அவன் தன்னுடைய காதலியை விட்டு பிரிஞ்சிருக்கான். தன்னுடைய காதலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறதுனால அவனை ஒரே மாதிரி ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி போயிருக்கான். அவனுக்கு அப்படியே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், காதலி இல்லை, அதனால் காதலி இல்லாதனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கிடக்கு. இப்போ அவன் சொல்கிறான், அப்படியே காற்று வந்து ஃப்ரெஷ்ஷாக வீசுது, கடல் அமைதியாக இருக்குது, ஆனால் என்னுடைய காதலி இங்கே இல்லை, காதலி வரலை அப்படின்னு அவன் ரொம்ப வருத்தப்பட்டு பாடிக்கொண்டிருக்கிறான். இது ஒரு எக்ஸ்ட்ராக்ட். இன்னொரு எக்ஸ்ட்ராக்ட் சொன்னார். இந்த ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, இதான் இந்த இதில் சொல்லப்படுது, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் எனக்கு வந்து ஹயான்சித் என்பது ஒரு மலர், ஒரு மரத்தினுடைய மலர். ஸோ அந்த ஹயான்சித் ஃப்ளவர் எனக்கு அவன் கொடுத்தான். அதனால எல்லாரும் என்னை வந்து ஹயான்சித் கேர்ள்னு தான் என்ன
கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அப்படி சொல்கிறான் பாருங்கள், என்னை எல்லோரும் ஹயாசித் கேர்ள் தான் சொல்லுவாங்க. தே கால் மீ ஹயாசித் கேர்ள். எட் வென் வி கேம் பேக் லேட் ஃப்ரம் தி ஹயாசித் கார்டன். பாருங்கள், அதையும் சொல்கிறான். அப்படி தான் என்னை ஹயாசித் ஃப்ளவர் கொடுப்பான், அதனால் எல்லோரும் ஹயாசித் கேர்ள்னு சொல்லுவாங்க. நாங்கள் எப்போயுமே அந்த ஹயாசித் கார்டன், ஹயாசித் என்பது ஒரு டைப் ஆஃப் ட்ரீ, அதனுடைய மலர்களை எனக்கு அவன் கொடுப்பான், அதை நான் சூடிக்கொள்வேன். நாங்கள் எப்பொழுதுமே அந்த ஹயாசித் கார்டனுக்குள்ளே தான் இருப்போம். அந்த கார்டனை விட்டு வெளியில் வரும்போது எட் வென் வி கேம் பேக் லேட், அந்த கார்டனுக்குள்ளே நாங்கள் போயிட்டோம்னா நாங்கள் திரும்பி வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆகும், அங்கே தான் இருப்போம். ஃப்ரம் தி ஹயாசித் கார்டன் யுவர் ஆர்ம்ஸ் ஃபுல் அண்ட் யுவர் ஹேர் வெட். அவளுடைய கை நிறைய, ஆர்ம்ஸ் நிறைய, அவளுடைய கை நிறைய ஹயாசித் ஃப்ளவரை பறித்து கொடுத்துருப்பான், அதை கொண்டு வருவாள். அவளுடைய முடியெல்லாம் ஈரமாக இருக்கும். ஐ குட் நாட் ஸ்பீக் அண்ட் மை ஐஸ் ஃபெயில்டு. எல்லாம் பாஸ்ட் டென்ஸில் சொல்லலாம் பாருங்கள். இது வரைக்கும் யுவர் ஆர்ம்ஸ் ஃபுல், யுவர் ஹேர் வெட், ஐ குட் நாட் ஸ்பீக் அண்ட் மை ஐஸ் ஃபெயில்டு, ஐ வாஸ் நெய்தர் லிவிங் நார் டெட் அண்ட் ஐ நியூ நத்திங். இதெல்லாம் ஒரு செக்ஷுவல் ஆக்டை குறிக்கிறது. ஒரு செக்ஷுவல் ஆக்ட் நிகழும்போது அப்படியே தரையில் படுத்து தான் அந்த செக்ஸ் நிகழுது அவங்க ரெண்டு பேருக்கும். அப்படி நிகழும்போது பார்த்திங்கன்னா அவளுடைய தலைமுடியெல்லாம் அப்படியே ஈரமாக போயிடுது. வாய் பேச முடியலை, செக்ஸ் ஆக்ட் நடக்கும்போது பேச முடியலை. ஐ குட் நாட் ஸ்பீக் அண்ட் மை ஐஸ் ஃபெயில்டு. அப்படியே அந்த செக்ஸினுடைய அந்த மகிழ்ச்சியில் அப்படியே கண் சொருகுது, அவளால் பார்க்க முடியலை. அவள் உயிரோடு இருக்காளா அல்ல இறந்து போயிட்டாளான்னு தெரியல. அதாவது அந்த செக்ஷனுடைய அந்த உச்ச கட்டத்துக்கு போகும்போது உயிரோடு இருக்காளா செத்து போயிட்டாளான்னு தெரியாத ஒரு நிலையில் நான் இருந்தேன். சொல்லலாம், ஐ குட் நாட் ஸ்பீக் அண்ட் மை ஐஸ் ஃபெயில்ட், ஐ வாஸ் நெய்தர் லிவிங் நார் டெட் அண்ட் ஐ நியூ நத்திங். எனக்கு என்ன நடக்குதுன்னே ஒன்றும் தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு லுக்கிங் இன் டு த ஹார்ட் ஆஃப் லைட் த சைலன்ஸ், லுக்கிங் இன் டு த ஹார்ட் ஆஃப் சைலன்ஸ் இது அப்படின்னு சொல்ல, அப்படியே அவள் செத்தெல்லாம் உயிரோடு இருக்காளன்னு தெரியல, அந்த மாதிரியாக இருந்தான். அப்படியே கடல் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்கிறான். ஹி ஆல்சோ நியூ நத்திங், எல்லாம் போச்சு. லுக்கிங் இன் த ஹார்ட் ஆஃப் லைட். இப்படி அதாவது அவன் காதலியை விட்டுட்டு போயிட்டான், காதலியை விட்டுட்டு வந்துட்டு இங்கே ஒரு பொண்ணுக்கிட்ட இப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கான், அப்படியெல்லாம் இருந்துட்டு தான் உயிரோடு இருக்கமா இல்லையானே தெரியாத அளவுக்கு அப்படி இருக்கான். இப்போது அவள் வருகின்ற மாதிரியே தெரியல. இப்போ சொல்கிறான், இப்படி இருந்துட்டு இப்போ அவன் நினைக்கிறான், லுக்கிங் இன் டு த ஹார்ட் ஆஃப் லைட் த சைலன்ஸ். அவள் வருவதைப் போலவே எனக்கு தெரியல, என்னுடைய காதலி என்னை விட்டு போயிட்டா. முன்னாடி சொன்னேன் இல்லையா, காதலி தன்னை விட்டு போயிட்டான், இவன் ஒரு செயலர், காதலியை விட்டு பிரிஞ்சிருக்கான், காதலி விட்டு போயிட்டா. அதனால இவங்களுடைய லவ்வே பார்த்திங்கன்னா ஒரு கில்ட்டி லவ், ஒரு குற்றமுடைய காதலாக இருக்கான். இப்போ இவன் என்ன பண்ணுறான்னா, இங்கே இருக்கக்கூடிய பெண்களோட இப்படி ஒரு மகிழ்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறான். அப்படி இந்த ஸ்டான்ஸாவில் இது முடிக்கிறாரு. அடுத்தது ஒரு ஸ்டான்ஸா. இந்த ஸ்டான்ஸாவில் பார்த்தீங்கன்னா மேடம் சொசாஸ்ட்ரிஸ் ஃபேமஸ் சேர்வாயன்டே அப்படின்னு சொல்கிறார். இது அந்த காலத்தில் மக்கள் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா செக்ஸில் எப்படிலாம் மக்கள் இருந்தாங்க என்று இந்த ரெண்டாவது ஸ்டான்ஸா. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாவில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலாக டெட்டாக போய் கிடந்தாங்க அப்படிங்கிறது அந்த ஸ்டான்ஸா. இப்போ மூணாவது ஸ்டான்ஸாவில் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஃபார்ச்சூன் டெல்லர், எதிர்காலத்தில் ஜோசியத்தை நம்புகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இந்த மாதிரியாக ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா, ஜோசியக்காரன் என்ன சொல்கிறான் அப்படி தான் கேட்டுக்கிட்டே உட்காந்துருப்பான். இந்த ஜோசியம் சொல்கிற ஒரு ஆள் தான், ஃபார்ச்சூன் டெல்லர் தான் த மேடம் சொசாஸ்ட்ரிஸ் என்பவள். இந்த சொசாஸ்ட்ரிஸ் என்பவள் மேடம் சொசாஸ்ட்ரிஸ் ஃபேமஸ் கிளேர்வாயன்டே. கிளேர்வாயன்டே என்றால் எ ஃபார்ச்சூன் டெல்லர் அப்படின்னு அர்த்தம். அவளுக்கு ஷி ஹேட் எ பேட் கோல்டு, அவளுக்கு கொஞ்சம் ரொம்ப ஜலதோஷம் பிடிச்சிருக்கு. நெவர்திலெஸ் இஸ் நோன் டு பி த வைசஸ்ட் உமன் இன் யூரோப். ஆனால் எல்லாரும் அவளை என்ன சொல்லுவாங்கன்னா, அவள் மாதிரி ஒரு பெரிய புத்திசாலியே கிடையாதுங்க, அப்படி பார்த்த உடனே என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லிடுவா. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லக்கூடிய, எதிர்காலத்தை கண்டுணர்ந்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்தவன் ஒரு பெரிய அறிவாளியாக தானே இருக்க முடியும். அதனால தான் இது கிண்டலாக சொல்கிறார். நெவர்திலெஸ் இஸ் நோன் டு பி த வைசஸ்ட் உமன் இன் யூரோப். யூரோப்லேயே இவளை மாதிரி ஒரு வைசஸ்ட் உமனே கிடையாது, அந்தளவுக்கு புத்திசாலி. இவகிட்ட ஒரு பேக் ஆஃப் கார்டுனா சீட்டு கட்டு,
அந்த சீட்டுக்கிட்ட ஒரு விக்கெட், ஒரு மோசமான ஒரு சீட்டு கட்டு ஒன்று வச்சுருக்கா. வித் எ விக்கெட் பேக் ஆஃப் கார்ட்ஸ். ஹியர் செட் ஷீ இஸ் யுவர் கார்ட். இப்போ நீங்கள் போய் அவட்ட போய் ஒரு ஜோசியம் கேட்குறீங்கன்னு வச்சுங்க, உடனே அவன் என்ன பண்ணுவான்னு, அந்த பார் ஒரு கார்டை எடுப்பா, அவளே எடுப்பா. இப்போ நம்ம இதுலலாம் ஒரு கிளியை விட்டு எடுக்க விடுவாங்க, ஏதோ ஒரு கிளி ஜோசியம்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அவள் ஒரு கார்டை எடுப்பா. அல்லது நம்மளை விட்டே ஒரு கார்டை எடுக்க சொல்லுவாள். அந்த கார்டை ஒருத்தன் எடுக்கிறான். எடுத்த உடனே ஹியர் செட் சி, ஹியர் இஸ் யுவர் கார்டு, இந்த பார் இதுதான் உன்னுடைய கார்டு. த ட்ரவுண்ட் ஃபினிஷியன் செயிலர், அப்படியே நீரில் மூழ்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஃபொனீஷியன் செயிலர், ஒரு செயிலர், அவனுடைய படம் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பார், தீஸ் ஆர் பேர்ல்ஸ் தட் வேர் ஹிஸ் ஐஸ், அப்படியே அவனுடைய கண்களை பார், அப்படியே அந்த கண்கள் வந்து நீரில் மூழ்கி போய் அந்த கண்கள் அப்படியே முத்துக்களாக மாறிவிட்டது, நீ பார் அப்படின்னு சொல்லி அதுக்கு அவனுக்கு ஒரு ஜோசியம் சொல்லுவான். அடுத்தவனை ஒரு கார்டு எடுக்க சொல்லுவான். அந்த கார்டை அவன் எடுத்தோடனே, இந்த பார்த்தியா இந்த கார்டை பார், ஹியர் இஸ் பெலடோனா, இது பெலடோனா வருது உனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கார்டில் ட்ரவுண்டு ஃபினிஷியன் வரான், இன்னொரு கார்டில் ஒரு பெலடோனா அப்படின்னு வருது. இந்த பெலடோனா என்பவள் ஒரு ஒரு ரொம்ப இரும்பு மனம் படைத்த ஒரு பெண். அவள் வந்து ஒரு ஹார்டு ஹார்ட்டட் லேடி. அதனால அவளை எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, லேடி ஆஃப் த ராக்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஹியர் இஸ் பெலடோனா, த லேடி ஆஃப் த ராக்ஸ், த லேடி ஆஃப் சிச்சுவேஷன்ஸ். சிச்சுவேஷனுக்கு தகுந்தாற் போல நடந்து கொள்ளக்கூடியவள் லேடி ஆஃப் ராக்ஸ். இப்போது இவளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான செக்ஸ் டெக்னிக்கும் தெரியும். இடத்துக்கு தந்தாப்புல, ஆளுக்கு தந்தாப்புல போட்டு நம்மகிட்ட இருக்கிற பணத்தை பறிச்சிருவாள், அந்த மாதிரி பெலடோனா. ஸோ அந்த பெலடோனா, த லேடி ஆஃப் த ராக்ஸ், ஹார்ட் ஹார்ட்டட் உமன். அவளுக்கு வந்து ஷி நோஸ் ஆல் த இன்ட்ரிக்ஸ் ஆஃப் செக்ஸ். ஸோ ஷீ இஸ் த லேடி ஆஃப் சிச்சுவேஷன். சிச்சுவேஷனுக்கு தந்தாற் போல் நடந்துக்கிறவ அப்படின்னா என்ன அர்த்தம்? சிச்சுவேஷனுக்கு தந்தாப்புல உங்கள்கிட்ட உங்களை அப்படியே செக்ஷுவலாக இருக்கிற மாதிரி உங்கள்கிட்ட அப்படி நடிப்பா, செக்ஷுவலாக இருப்பா, உங்கள் தோளில் கை போடுவா, அப்படியே உங்கள்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுக்குவா, அந்த மாதிரியான ஆள் அவள். ஸோ அந்த டைப் ஆஃப் படம் உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு ஜோசியம் சொல்லுவாங்க. இன்னொரு கார்டை எடுத்தால் அதில் வந்து பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஒரு பிக்சர் ஆஃப் அ மேன், ஒரு மனுஷனுடைய படம் வித் 3 ஸ்டேவ்ஸ், அப்படி ஒரு படம் வருது. இந்த 3 ஸ்டேவ்ஸும் எதை சிம்பலைஸ் பண்ணுது அப்படின்னா, டு கிவ், டு சிம்பத்தைஸ், டு கண்ட்ரோல். இப்போ காந்தியினுடைய அந்த குரங்கு பொம்மை வந்து இப்போ தீயதை பார்க்காதே, தீயதை கேட்காதே, தீயதை அப்படின்னு வருது இல்லையா, அது மாதிரி இந்த 3 எதை குறிக்குதுன்னா, டு கிவ் கொடுப்பது, டு சிம்பத்தைஸ் இறக்கப்படுவது, டு கண்ட்ரோல் கட்டுப்படுத்துவது என்ற 3ஐயும் குறிக்கக்கூடிய இந்த பொம்மை உனக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவான். அப்படி சொல்லுவான். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒருத்தனுக்கு வீல் வரும், இன்னொருத்தனுக்கு ஒரு ஒன் ஐடு மெர்ச்சன்ட், ஒரு கண்ணுடைய ஒரு மெர்ச்சன்ட் அவன் வரும், அண்ட் திஸ் கார்டு. அப்புறம் ஒருத்தனுக்கு பிளாங்க் கார்டு வரும். கடைசியாக ஒருத்தனுக்கு வந்து பார் உன் கார்டில் ஒன்றுமே இல்லை, உனக்கு பிளாங்காக வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு தந்தாப்புல ஏதாவது ஒரு ஜோசியம் சொல்லுவான். இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லி ஒரு வீல் வருவதற்கு என்ன சொல்லுவாங்கன்னா, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் லைஃப். வாழ்க்கையில் வந்து உனக்கு ஏற்றத்தாழ்வுகள், எப்படி சக்கரம் வந்து இன்றைக்கி கீழே இருக்குது மேலே போகுது, மேலே இருக்குது கீழே வர மாதிரி வாழ்க்கை என்பது அப்ஸ் அண்ட் டவுன்ஸாக உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி விட்ருவா. இன்னொருத்தனுக்கு வந்து ஒரு ஒன் ஐடு மெர்ச்சன்ட், சிரியன், அந்த மெர்ச்சன்ட் பேர் அவர் கொடுக்குறார். அவன் பேர் மிஸ்டர் யூஜினைட்ஸ். மிஸ்டர் யூஜினைட், EUGENIDES. ஸோ EU அவர் நோட்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, அதில் தான் நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும். மிஸ்டர் யூஜினைட்ஸ் அந்த அவனுடைய பேர், அந்த சிரியன் மெர்ச்சனுடைய பேர், அவன் பேர் யூஜினைட்ஸ். இப்போ மெர்ச்சன்ட் வருது அப்படின்னாக்கா அவன் வியாபாரி, அவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு கடவுளையும் விற்றுருவான். அவனுக்கு வந்து எந்த பொருளாக இருந்தாலும் விற்கணும், லாபம் சம்பாதிக்கணும், அபரிமிதமான லாபம் சம்பாதிக்கணும், அப்படி தான் அந்த யூஜினைட்ஸுங்கிறவனுக்கு. அதனால் அவனுக்கு வந்து ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். அவனுக்கு மெர்கண்டைஸ், ஒவ்வொரு பொருளுமே விற்பனை பொருளாகத்தான் அவன் பார்த்துட்ருப்பான். இன்னும் இது வந்து சிரியன் மெர்ச்சண்ட்டை சொல்கிறாரு. இந்த சிரியன் மெர்ச்சண்ட்டை ஒன் ஐடு மெர்ச்சன்ட்னு சொல்கிறாங்க. இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மெர்ச்சன்ட்ஸ் தான் வெளிநாட்டிலிருந்து பொருட்கள் எல்லாம் உள்நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுறவன். அப்படி பண்ணும்போது இவர்கள் ஹோமோசெக்ஸையும் இம்போர்ட் பண்ணி விட்டான். இந்த நாட்டுக்குள்ளே ஆணும் உறவு வச்சுக்கிறது, பெண்ணும் உறவு வைத்து கொள்வது என்கின்ற ஹோமோசெக்ஷுவாலிட்டி இவங்க தான் கொண்டு வந்து விட்டுறாங்க அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த நோட்ஸ் இருந்துச்சுன்னா தான் புரியும், இல்லாட்டி எப்படி இதெல்லாம் புரியும்
அது மாதிரி வீல்ங்கிறத நம்ம சொல்லிடலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது அப்படின்னு. ஒரு ஒன் ஐடு மெர்ச்சன்ட் வருது ஒருத்தனுக்கு. ஒன் ஐடு மெர்ச்சன்ட்டுங்கிறது இதில் சிரியன் மெர்ச்சன்ட். இந்த சிரியன் மெர்ச்சன்ட்டுங்கிறவன் இவங்க தான், இந்த மெர்ச்சன்ட் இவங்க தான் வந்து வெளிநாட்டிலிருந்து அந்த ஹோமோசெக்ஸுங்கிற ப்ராக்டிஸை, இந்த வியாபாரத்துக்கு போனவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பல மாதங்கள் வந்து கடலில் போகணும். நீங்கள் பொருளை எடுத்துக்கிட்டு இன்னொரு நாட்டுக்கு வியாபாரம் பண்ண போகிறவங்க கடலில் கப்பலில் பல மாதங்கள் போகணும். அப்படி மாதங்கள் போகும்போது இவனுங்க பெண்கள்லாம் கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்களே ஒருத்தனோட ஒருத்தன் அந்த செக்ஸ் ரிலேஷன் வச்சுக்குவாங்க. அதனால தான் இந்த மர்ச்சன்ட்ஸ் தான், இந்த மோசமான பசங்க, இவனுங்களுக்கு வந்து செக்ஸுங்கிறது தான் முக்கியம். அது ஆணோட ஆண்டு தான், எதாக இருந்தால் நான் செக்ஸு அவ்வளோதான், அப்படி வச்சுக்கிறான் அப்படின்னு சொல்லி அந்த இதை விளக்குறாரு. அதுக்கப்புறம் ஒரு பிளாங்க் கார்டு வருது. இந்த பிளாங்க் கார்டுங்கிறது ரிலீஜியன், மிஸ்ட்ரிஸ் ஆஃப் ரிலீஜியன். இந்த ரிலீஜியன் என்பது ஒரு புதிரான ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னார். ஸோ இது இப்படியெல்லாம் இந்த கார்டை வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் இந்த காலத்தில், இவர்கள் காலத்தில் இவைகள்லாம் ரொம்ப புகழ் வாய்ந்ததாக இருந்துச்சு. ஸோ மக்கள் வந்து இதெல்லாம் கார்டை நம்பிக்கிட்டு இருப்பான். கார்டை நம்பிக்கிட்டு தன்னுடைய எதிர்காலத்தை நம்பிக்கிட்டு இந்த மாதிரி செய்வார்கள். ஐ do not find the hanged man which I am forbidden to see, which is blank is something he carries on his back which I am forbidden to see, which is blank. அந்த ஒரு blank கார்டாக இருக்குது. அதில் வந்து ரிலீஜியஸ் ஃபெய்த் மனிதனுக்கு இல்லை என்பதை அது குறிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐ do not find the hanged man. அது மாதிரி ஹேங்க்டு மேனுடைய பிக்சர்லாம் இருக்கும். hanged man, I'm sorry, hanged, I do not find the hanged man. hanged man என்பது இந்த இடத்துல இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கடைசியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வரும், இந்த படம்லாம் வருது. ஆனால் ஒரு ஹேங்க்டு மேன் படம் இருக்கா அப்படின்னா அங்கே இல்லை. ஹேங்க்டு மேன் என்பது கிரைஸ்டை குறிக்கிறது, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. சிலுவையில் ஏற்றப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அந்த ஐ do not find the hanged man, the picture of the hanged man, that is Christ. அதை நான் பார்க்கல அப்படின்னா அந்த கிரைஸ்ட் மாதிரியான படம்லாம் வச்சுக்க மாட்டான். ஏன்னா கிரைஸ்ட் மாதிரியான படம்லாம் வச்சுட்டா ஒரு ரிலீஜியஸ் இது வந்துடும். அந்த மாதிரி படம்லாம் இருக்காது. ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தை வெளிக்கொணராத, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸை இருக்கக்கூடிய இந்த மாதிரி படங்களாக வச்சுக்கிட்டு, இந்த படங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு தான் அவன் விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லுவான். ஃபியர் டெத் பை வாட்டர். அப்புறம் ஒருத்தனுக்கு சொல்லுவான், இங்கே பார், உனக்கு வந்து தண்ணீரில் கண்டம், அதனால் நீ இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். ஐ see crowds of people walking round in a ring. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது T.S. Eliot, தாமஸ் ஸ்டர்ன் எலியட் அவர் எழுதின எ லாங்கர் poem of nearly 440 lines. சரியாக சொன்னால் 433 வரிகளில் 5 பகுதிகளாக T.S. Eliot எழுதின த வேஸ்ட்லேண்ட் என்ற ஒரு போயட்ரியில் த ஃபஸ்ட்டு பார்ட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வேஸ்ட்லேண்டுங்கிறது 20ஆம் நூற்றாண்டில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஒரு போம். இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் போயட்ரி, ஆங்கில கவிதைகளின் வரலாறில் இதை ஒரு மைல்கல், இட்ஸ் அ லேண்ட்மார்க் அப்படியே சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு போம் அப்படின்னு பேர் வாங்கின ஒரு கவிதை. இந்த போம் பார்த்திங்கன்னா 5 பார்ட்டாக பிரிஞ்சிருக்கு. 5 பார்ட்டாக இவர் எழுதியிருக்காரு. ஃபஸ்ட்டு பார்ட் த பரியல் ஆஃப் த டெட், 2வது பார்ட் எ கேம் ஆஃப் செஸ், 3வது பார்ட் த ஃபயர் செர்மான், 4வது பார்ட் டெத் பை வாட்டர், 5வது பார்ட் வாட் ஆன் தண்டர் செட் என்ற இந்த 5 பார்ட்டாக பிரிச்சிருக்காரு. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் த பரியல் ஆஃப் த டெட் இதை நம்ம பார்க்குறோம். இந்த வேஸ்ட்லேண்ட் என்ற இந்த போம் சுவிட்சர்லாந்தில் இருக்கிற லாசன் என்ற இடத்தில் T.S. Eliot அங்கே இருக்கும்போது T.S. Eliot 1921 வருஷம் ஆட்டம் சீசனில் அங்கேருந்து சுவிட்சர்லாந்தில் லாசன்லேருந்து எழுதியிருக்காரு. இந்த போம் பார்த்திங்கன்னா அந்த சமயத்தில் இந்த நம்முடைய போயட்
டிஎஸ் இலியட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கண்டினியூவஸ் ப்ராப்ளம்ஸ், வாழ்க்கையே ரொம்ப பிரச்சனையாக போச்சு. அவருடைய ஹெல்த் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அப்புறம் வீட்டில் பல்வேறு விதமான பிரச்சனைகள், ஓவர் ஒர்க்கு, அவங்க ஒய்ஃபுக்கு ஒரு மென்டல் டிஸார்டர், ஒரு மென்டல் டிஸார்டர் ஆகி கடைசியில் அவங்க ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி அங்கே இறந்து போயிடுறாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன். அதே சமயத்தில் இப்போது வேர்ல்டு வார் 1 முதலாம் உலக மகாயுத்தம் நடக்குது. அந்த இதில் ஏற்பட்ட பாதிப்பு, அதில் மக்கள் இறந்து போகிறது, இவைகளை பற்றிய பாதிப்பு, இப்படி தன்னை சுற்றிலும் ஒரே ஒரு டார்க்னஸ், தன்னை சுற்றிலும் ஒரே இருளாக இருப்பதை உணர்ந்து அந்த அக்கேஷனில் எழுதப்பட்ட இந்த போம் தான் இது. இந்த போம் 1922 22 அக்டோபர் நவம்பரில் த கிரைட்டீரியன் என்ற ஒரு மேகசினில் தான் முதல்ல இது பப்ளிஷ் ஆச்சு. அதுக்கப்புறம் இதை புக்காக போடணும் அப்படின்னு ஒரு புத்தகமாக, ஒரே புக்காக, அது மேகசினில் வந்துச்சு ஒரு தொடர் மாதிரி. அதுக்கப்புறம் இதை புக்காக போடுறதுன்னு பிளான் பண்ணி நம்ம டிஎஸ் இலியட் எஸ்ரா பவுண்ட் என்ற ஒரு கவிஞர், தெரியும் உங்களுக்கு, அந்த எஸ்ரா பவுண்டுக்கு அனுப்புனார். அந்த எஸ்ரா பவுண்டு என்ன பண்ணார்னா, இதில் நிறைய ஆல்ட்ரேஷன்ஸ் அவர் தான் அவனை பார்த்து ஸ்டெட்சன் அப்படின்னு கூப்பிட்றேன். யூ ஹூ வேர் வித் மீ இன் த ஷிப்ஸ் அட் மைலே, மைலே என்ற இடத்துல கப்பலில் என் கூட நீ பணியாற்றிருக்க ஞாபகம் இருக்கா என்று நான் கேட்டேன். தட் காப்ஸ் யூ பிளான்டட் லாஸ்ட் இயர் இன் யுவர் கார்டன் ஹேஸ் இட் பிகன் டு ஸ்ப்ரவுட் கேட்குறாரு. போன வருஷம் தட் காப்ஸ் யூ பிளான்டட், நீ நட்டு வச்சியே ஒரு விதை
விதைன்னு சொல்லணும், ஆனால் காப்ஸ்னு பொணம்னு சொல்கிறார். பொணத்தை நீங்கள் விதைச்சா முளைக்குமா அது கேட்குறார். தட் காப்ஸ் யூ பிளான்டட் லாஸ்ட் இயர் இன் யுவர் கார்டன், உன்னுடைய தோட்டத்தில் ஒரு விதை ஒன்று விதைத்தாயே, ஹேஸ் இட் பிகன் டு ஸ்ப்ரவுட், அது முளைக்க ஆரம்பிச்சிருச்சான். வில் இட் ப்ளூம் திஸ் இயர், இந்த வருஷம் அது வந்து மலருமா அப்படின்னு கேட்குறாரு. இது வந்து அந்த உயிரோட்டம் உள்ள மனிதனுக்கு அப்படி தான் சொல்லுவான். விதைப்பான், அது முளைக்கிறத பார்த்து ரசிப்பான், அது பூக்கும் காய்க்கும், அதெல்லாம் பார்க்கணும். இதுதான் லைஃப். ஆனால் அதை கேட்கும்போதே பாருங்கள், தட் காப்ஸ் யூ பிளான்டட், நீ ஒரு பணம் ஒன்றை புதைச்சி அந்த தோட்டத்தில் அது முளைச்சி வந்திருக்கா. வில் இட் ப்ளூம் திஸ் இயர் ஆர் ஹேஸ் த சடன் ஃப்ராஸ்ட் டிஸ்டர்ப்டு இட்ஸ் பெட், அல்லது திடீரென்று வந்த அந்த ஃப்ராஸ்ட் பனியானது அதை அழிச்சிருச்சா. ஆர் ஹேஸ் த சடன் ஃப்ராஸ்ட் டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா, அது முளைக்க விடாமல் அதை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, ஓ கீப் த டாக் ஃபார் ஹென்ஸ், அந்த நாயை ரொம்ப தூரத்தில் வச்சுக்க. இதுதான் டிஎஸ் எலியட்னுடைய பிரச்சனைக்குரிய விஷயம். அப்படியே சொல்கிறாரு பாருங்க. நீங்கள் இதெல்லாம் நம்ம தான் புரிஞ்சுக்கணும். எல்லாம் பணத்தை புதைக்கிறான், ஃப்ரெண்டை பார்க்குறான். நீ நானும் மயிலேங்கிற இடத்துல ஒரு ஷிப்பில் ஒர்க் பண்ணமே, உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, நீ உயிரோட்டமாக இருக்கியா அல்லது செத்த பணமாக இருக்கியான்னு கேட்குறான். அவ்வளோதான். தட் கிராப்ஸ் யூ பிளான்டட் லாஸ்ட் இயர் இன் யுவர் கார்டன் ஹேஸ் இட் பிகன் டு ஸ்ப்ரவுட், வில் இட் ப்ளூம் திஸ் இயர் ஆர் ஹேஸ் த சடன் ஃப்ராஸ்ட் டிஸ்டர்ப்ட் இட்ஸ் பெட், அல்லது திடீரென்று வந்த இந்த சடனாக வந்த இது வந்து அப்படி ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது டிஎஸ் எலியட் அட்வைசஸ் ஸ்டெட்சன் அட்வைஸ் பண்ணுறாரு. பார், உன்னுடைய டாகை வந்து நீ வந்து ஒரு டிஸ்டன்ஸில் வச்சுக்க. ஏன்னா டாக்குங்கிறது இட் இஸ் ஆல்வேஸ் எ ஃப்ரெண்ட் டு மேன், மனிதனுக்கு அது ரொம்பவும் ஃப்ரெண்டாக இருக்கும். இந்த டாக் வந்து எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னாக்கா தன்னுடைய கீழே பணம் புதைச்சிருந்தால் அந்த பணத்தை வந்து அது நோண்டி எடுத்துரும். ஒரு பணம் புதைக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா அந்த பணத்தை வந்து அப்படியே தன்னுடைய பறித்து அந்த நாய் வந்து அதை தோண்டி எடுத்துரும் அப்படின்னு கிண்டலாக சொல்கிறார். ஆர் ஓ கீப் த டாக் ஃபார் ஹென்ஸ், தட் இஸ் ஃப்ரெண்ட் டு மென், அது மனிதனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டானது, மனுஷனுக்கு ரொம்ப ஃப்ரெண்டானது. ஆர் வித் இஸ் நெயில்ஸ் ஹி வில் டிக் இட் அப் அகைன், மறுபடியும் இந்த பணத்தை தோண்டி எடுத்துரும். அதனால் நீ அப்படியே அதை வந்து கொஞ்சம் எட்டி வச்சுக்க. அதனால் அந்த டாகை வந்து யூ கீப் த டாக் ஃபார் அவே, அதை கொஞ்சம் எட்டி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு, யூ ஹிப்பாக்ரிட் லெக்டியர் மான் செம்பிளே மான் ஃப்ரே அப்படின்னு சொல்கிறார். இப்படி இட் மீன்ஸ் யூ ஆர் மை பிரதர் அப்படின்னு சொல்கிறார். யூ ஆர் மை பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் மை பிரதர், நானே ஒரு பணம், ஒரு ஸ்பிரிட் இல்லாத, ஒரு ஸ்பிரிட் தன்மை இல்லாதவனாக நான் இருக்கேன், நீ என்னுடைய பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ஆல் ஆர் பிரதர்ஸ். நான் ஒரு பணம், என்கிட்ட எந்த விதமான உயிரோட்டமும் இல்லை, செத்துப்போன ஒரு ஸ்டெரைல் ஒரு மலட்டுத்தனமான ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன். என்கிட்ட வந்து ஒரு ஸ்பிரிட்டு கிடையாது. யூ ஆர் மை பிரதர் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் அப்படி இருக்கேன், நீ என்னுடைய பிரதர், அப்போ நீயும் அப்படி தான். ஆல் ஆர் பிரதர்ஸ் அப்படின்னா எல்லோரும் சகோதரர்கள் அப்படின்னா, வி see everywhere the spiritual sterility, இதுதான் எங்கும் தென்படுகிறது என்று இந்த 76 லைன்ஸில் எப்படி த பரியல் ஆஃப் த டெட் என்ற இதில் அவர் சொல்லி முடிக்கிறார். இந்த உலகம் எங்கு பார்த்தாலும் ஸ்பிரிச்சுவல் ஸ்டெரைலிட்டியாகத்தான் இருக்குது. மக்களுக்கு ரிலீஜியன் மேலே நம்பிக்கை கிடையாது. எல்லாம் ஒரு செக்ஷுவல், இது சென்சுவல், ஒரு புலன் நுகர்வு, இவைகளில் தான் மனிதர்கள் கவனம் செலுத்துகின்றார்கள் என்று வருத்தத்தோட இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை சொல்லி முடிக்கிறார் டிஎஸ் எலியட் இன் திஸ் த பரியல் ஆஃப் த டெட். தேங்க்யூ.